காஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, பெண்களுக்கு முக்கியமா இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சினைப்பையில இந்த மாதிரி நீர்க்கட்டி இருக்கிறது தான். இத தான் வந்து பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால தான் வருது. அதுவும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள்னால, நம்மளுடைய தவறான உணவு பழக்கவழக்கம், அதுவும் முக்கியமா பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம இருக்கிறதுனால. ஸோ, இப்ப இந்த மாதிரி பிரச்சனைக்கு இன்னைக்கு நம்ம ஒரு 4 ஆசனங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த 4 ஆசனமும் வந்து நம்ம ரெகுலரா செய்யறது மூலியமா, இது நமக்கு அந்த மாதவிடாயோடைய சுழற்சிய சீராக்கி, நமக்கு பீரியட்ஸ் உடைய எந்த பிரச்சனையும் அதாவது அதிக ரத்தப்போக்கு இல்லாம, நமக்கு வந்து கம்மியா ரத்தப்போக்கு இல்லாம, அத மாசம் மாசம் நமக்கு வந்து அத ரெகுலேட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா, நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டெரானோட லெவல ரெகுலேட் பண்றது மூலியமா, நம்ம இந்த 4 ஆசனத்தையும் ரெகுலரா பண்றது மூலியமா நம்மளுடைய பீரியட்ஸ ரெகுலேட் பண்ணலாம். இந்த ஆசனம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மலாசனம், அடுத்தது சேதுபந்தாசனம், பிரிட்ஜ் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, பத்தகோணாசனம், பட்டர்ஃப்ளை போஸ். கடைசியானது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து சக்கி சாலனா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாவாட்டுற மாதிரி நம்ம பண்ணக்கூடியது. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட்டு மலாசனம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல பண்ணக்கூடியது. அதனால தான் இது பேரே வந்து மலாசனம் சொல்லுவாங்க. ஸ்குவாட் போஸ். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது மலாசனம். இந்த மலாசனம் எப்படி செய்யணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸேட்டிவ் போஸ்சர்ல இருக்கும். மெதுவா கால்கள ஒண்ணு சேர்த்து கொண்டு வரோம். கைகள உடல் கிட்ட வைக்கிறோம். ஆ நம்ம மூச்ச உள்ளிழுக்கும்போது, நமஸ்கார முதிரைய அடாப்ட் பண்றோம். மெதுவா நம்மளுடைய கால்கள ஸ்லைட்டா தள்ளி வச்சுக்கிறோம். நம்ம தோள்பட்ட அளவுக்கு ஸ்லைட்டா தள்ளி வச்சுக்கிறோம். மூச்ச வெளிய விடும்போது, நம்மளுடைய முட்டிய மடக்கி, நம்மளுடைய இடுப்பு பகுதிய கீழுக்கா கொண்டு வந்து, நம்மளுடைய கைகள் 2மே நம்மளுடைய கால் முட்டியில சப்போர்ட் பண்ணி வைக்கிறோம். இது நம்ம அந்த மாதிரி குத்து வச்சு உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய 2 பாதமும் தரையில தான் இருக்கும். இது நம்மளுடைய பெல்விஸ் அதாவது நம்மளுடைய இடுப்பு பகுதிய நல்லா வலிமையாக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்கள மூடி நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா இந்த போஸ்சர மெயின்டெயின் பண்றோம். மூச்ச உள்ளிழுக்கும்போது மெதுவா நம்ம மேல நோக்கி நம்மளுடைய கால்கள ஸ்ட்ரெய்ட்டா வைக்கிற மாதிரி மெதுவா மேல வரும். கால்கள தளர்த்தி, கைகள தளர்த்தி ரிலாக்ஸ் பண்றோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது சேதுபந்தாசனம், பிரிட்ஜ் போஸ். இது பார்க்கறதுக்கு பிரிட்ஜ் வடிவத்திலேயே இருக்கும். இந்த போஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய பேக் மசில்ஸ், பெல்விக் மசில்ஸ ஸ்ட்ரெங்தன் பண்ணும். நம்ம சுப்பைன் பொசிஷன்ல தளர்ந்த நிலையில இருக்கோம். மெதுவா நம்மளுடைய கால்கள உடல் கிட்ட 2த்தையும் சேர்த்து வைக்கிறோம். கைகள உடல் கிட்ட வைக்கிறோம். நம்மளுடைய வலது கால மடக்கி, நம்மளுடைய தொடை பக்கத்துல வைக்கிறோம். அடுத்தது இடது கால மடக்கி, இடது தொடைக்கு கிட்ட வைக்கிறோம். மெதுவா நம்மளுடைய கைகள குதிகால் கிட்ட நம்ம பிடிச்சு நம்மளுடைய பாடிய அட்ஜஸ்ட் பண்றோம். மூச்சு உள்ளிழுக்கும்போது, மெதுவா நம்மளுடைய இடுப்பு பகுதிய மேல் நோக்கி நம்ம லிஃப்ட் பண்றோம். பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். இது பேர் வந்து சேதுபந்தாசனம். இது வந்து நம்ம இந்த பெல் அ பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்க்காக நம்ம பண்ணும்போது, நம்மளுடைய முட்டிய நல்லா கால் முட்டிய 2த்தையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி, அகட்டி வைக்கும்போது, அது நம்மளுடைய அ பிறப்புறுப்புகள வந்து வலிமைப்படுத்துறதுக்கும், குறிப்பா நம்மளுடைய கர்ப்பப்பைய நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஹார்மோன்ஸ ரெகுலேட் பண்ணும். முக்கியமா நமக்கு பெண்களுக்கு டெஸ்டோஸ்டிரானோடைய லெவல குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. மெதுவா மூச்சு விடும்போது, இடுப்ப கீழ இறக்குறோம். கால் 2த்தையும், முட்டி 2த்தையும் சேர்த்து வைக்கிறோம். இடது கால மெதுவா கீழ தளர்த்தி விடுறோம். வலது கால மெதுவா தளர்த்துறோம். கைகள் 2த்தையும் தளர்த்தி, கால்கள் 2த்தையும் தளர்த்தி, ஷவாசனத்துல ரிலாக்ஸ் பண்றோம். சேது பந்தாசனம், ரிலாக்ஸேட்டிவ் போஸ்சர். சாரி இது வந்து ஒரு பிரிட்ஜ் போஸ் இது. ஸோ இப்ப நம்ம இருக்கிறது ஷவாசனம், ரிலாக்ஸேட்டிவ் போஸ்சர்.
அடுத்து நம்ம பார்க்க போறது பத்த கோணாசனம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பட்டர்ஃப்ளை போஸ். ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி அதோடைய விங்ஸ இது பண்ணுமோ, அதே மாரி ஃப்ளாப் பண்ணக்கூடிய ஆசனம் தான் இந்த பத்த கோணாசனம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. அ ஈவன் இது நம்ம பிரெக்னன்சி டைம்லயும் பண்றதுனால, நார்மல் ஈஸி டெலிவரிய சப்போர்ட் பண்றதுக்கு இந்த ஆசனம் ஹெல்ப் பண்ணும். இத நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு தளர்ந்த நிலையிலிருந்து கால்கள் 2த்தையும் ஒண்ணு சேர்த்து கொண்டு வரோம். கைகள் உடல் கிட்ட வச்சு தண்டுவலத்த நல்லா ஸ்ட்ரெய்ட்டா வச்சிருக்கோம். மெதுவா வலது கால மடக்கி, நம்மளுடைய கால் முட்டிய மடக்கி, நம்மளுடைய பிறப்புறுப்பு கிட்ட, அதாவது பெல்விஸ் கிட்ட நம்ம அத வைக்கிறோம். அடுத்தது இடது கால மடக்கி, நம்ம அந்த பாதத்தோட சேர்த்து நம்ம வைக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெய்ட்டா நம்மளுடைய ஸ்பைன் ஸ்ட்ரெய்ட்டா உட்கார்ந்திருக்கோம். நம்ம பாதத்த 2த்தையும் புடிச்சுக்கிட்டு, மெதுவா நம்மளுடைய கால்கள ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி அதோடைய சிறகுகள விரிக்குமோ, அத பறக்குமோ, அதே மாதிரியே நம்மளுடைய தொடைய வந்து நம்ம நல்லா ஃப்ளாப் பண்றோம். நம்மளுடைய ஆ மெதுவா மூச்சு உள்ள இழுக்கும்போது மேல, மூச்சு விடும்போது கீழ. மூச்சு உள்ள இழுக்கும்போது மேல, மூச்ச விடும்போது கீழ. ஸோ அதே மாதிரி நம்ம மெதுவா நம்மளுடைய சுவாசத்தோட சேர்த்து ஒரு பட்டாம்பூச்சி எப்படி சிறக அடிச்சுக்கு பறக்குமோ, அந்த மாதிரி நம்ம வந்து மெதுவா நம்மளுடைய விங்ஸ வந்து இது பண்றோம். இப்போ கால்கள தளர்த்தி, கால்கள் முட்டி ஃபர்ஸ்ட்டு வலது கால நம்ம தளர்த்துறோம். அடுத்தது இடது கால தளர்த்துறோம். கைகள நல்லா பின்னாடி சப்போர்ட் பண்ணி, உடல் முழுக்க நம்ம ரிலாக்ஸ் பண்றோம். ரிலாக்ஸ். நம்ம அடுத்தது பார்க்க போறது சக்கி சாலனாசனா. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம மாவாட்டுற மாதிரி செய்யக்கூடிய ஆசனம் இது. இது வந்து நம்ம கிளாக் வைஸும் பண்ணலாம், ஆன்டி கிளாக் வைஸும் நம்ம பண்ணலாம். இது வந்து நம்ம ரிப்பீட்டடா அந்த பிரீதிங்கோட சேர்த்து பண்ணும்போது, இது ஒரு 10 டைம்ஸ் கூட நம்ம இத ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம இப்ப பண்ண போறது சக்கி சாலனாசனா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவு அரைக்கக்கூடிய ஒரு ஆ ஒரு என்ன சொல்றது? பெல்விஸ ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய அடுத்த முக்கியமான ஆசனம் தான் இந்த சக்கி சாலனாசனா. இது வந்து தளர்ந்த நிலையிலிருந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கால்கள் 2த்தையும் நல்லா அகட்டி வைக்கிறோம். நல்லா ஸ்ட்ரெச் பண்றோம். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்றோம். நம்மளுடைய தண்டுவடம் நல்லா நிமிர்ந்து இருக்கு. மெதுவா நம்மளுடைய கைகள் 2த்தையும் ஒண்ணு கோர்த்து, கட்ட விரல் மேல பார்த்த மாதிரி வைக்கிறோம். மூச்சு உள்ளிழுக்கும்போது முன்புறமாவும், மூச்ச வெளிய விடும்போது பின்புறமாவும். இது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மாவு அரைக்கும்போது, எப்படி நம்ம அந்த உரல வந்து சுத்துவோமோ, அந்த மாதிரி நம்மளுடைய கைகள வந்து முன்புறமாவும், பின்புறமாவும் இத கொண்டு போகும்போது, இது நம்மளுடைய இடுப்பு பகுதிய நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. நம்மளுடைய ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய பெல்விக் மசில்ஸ நல்லா வலிமைப்படுத்துது. முக்கியமா கர்ப்பப்பைய நமக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணி, இது நமக்கு அ மாதவிடாய் தொந்தரவு ஏற்படாம நம்மளுடைய ஹார்மோன்ஸ் அதுவும் முக்கியமா ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்டரான ரெகுலேட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஈவன் இந்த ஆசனமும் நம்ம பிரெக்னன்சி டைம்ல 3 ட்ரிமெஸ்டர்லயுமே நமக்கு பண்றதுனால, நமக்கு ஒரு நார்மல் டெலிவரிய குடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ், கர்ப்பப்பையில கட்டி ஏற்படுறது, அதே மாரி இந்த சிஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, ஹெமரேஜிக் சிஸ்ட், அடினாய்ட் சிஸ்ட், டெர்மாய்ட் சிஸ்ட் இந்த மாதிரி நெறைய சிஸ்ட்டுகள் நம்மளுடைய சினப்பையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கும் இந்த ஆசனம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். மெதுவா நம்ம வந்து உடல தளர்த்துறோம். கால்கள் 2த்தையும் ஒண்ணு சேர்த்து கொண்டு வரோம். கைகள பின்னாடி வச்சு நம்ம ரிலாக்ஸ் பண்றோம். இந்த 4 ஆசனத்தையும் நம்ம எப்ப பண்ணலாம்? நம்ம காலையில ஒரு 1/2 மணி நேரமாவது இதுக்காக ஒதுக்கி, நம்ம சுவாசத்தோட சேர்த்து ஒவ்வொரு ஆசனத்தையும் நம்ம 3 வாட்டி நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஆனா வேகமா எக்ஸர்சைஸ் மாரி பண்ணக்கூடாது. மெதுவா நம்மளுடைய சுவாசத்தோட நம்ம ரிலேட் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி சாயந்திரம் டைம்லயும் நம்ம வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஆவது நம்ம சுவாசத்துல கவனத்த செலுத்தி, நம்ம பாடி எல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாயிண்ட் எக்ஸர்சைஸ் எல்லாம் பண்ணி நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் இத நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, ரொம்ப ஈஸியா நம்மளுடைய அந்த
பீரியட்ஸ் ப்ராப்ளத்த ரெகுலேட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது பெண்கள் எந்த வயதினரும் நம்ம பண்ணலாம். அதுலயும் முக்கியமா இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ், அடோலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்பவே முக்கியம். ஒரு 18 வயசுல இருந்து ஈவன் நீங்க வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுலருந்தே இத நம்ம ரெகுலேட் பண்ணலாம். ஒரு 15 வயசுல இருந்து நம்ம வந்து இது 45 வயசு வரைக்குமும் இத நம்ம பண்றது மூலியமா பல நன்மைகள். மாதவிடாய் சுழற்சி மட்டும் இல்லங்க. இது நம்ம கர்ப்பப்பையில புற்றுநோய் ஏற்படாம தடுக்கிறதுக்கும், அதே நேரத்துல நம்மளுடைய கர்ப்பப்பையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படாம, குறிப்பா இந்த எண்டோமெட்ரியோசிஸ், ஹெமரேஜிக் சிஸ்ட், அதே நேரத்துல இந்த சாக்லேட் சிஸ்ட் எல்லாம் சொல்றோம்ல, அடினாய்ட் சிஸ்ட், டெர்மாய்ட் சிஸ்ட் இந்த மாதிரி எந்த ஒரு சினப்பையிலயோ, இல்ல கர்ப்பப்பையிலயோ எந்த பிரச்சனையும் ஏற்படாம, நம்மளுடைய ஹார்மோன்ஸ ரெகுலேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது ஒரு ப்ரொஃபைலாக்டிகலாவும் எடுத்துக்கலாம். அதே நேரத்துல இத வந்து நம்ம இருக்கிறவங்க இத பண்றது மூலியமா, நம்ம இந்த பிரச்சனையில இருந்து நம்ம சீக்கிரமா நம்ம பாடிய ரெஜுவினேட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம இந்த ஆசனத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டயட்ல அதிகமா விதைகள் இருக்கக்கூடிய பழங்கள் நம்ம சாப்பிடுறது நல்லது. நம்ம முக்கியமா வந்து பழங்களும், காய்கறிகளும் நம்மளுடைய உணவுல அதிகமா சேர்க்கறது மூலியமா, நமக்கு இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படாது. ஏன்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னும்போது, நம்ம அதிகமா இந்த துரித உணவுகள தவிர்த்து, இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, நம்ம அதிகமா பழங்களும், காய்கறிகளும் உட்கொள்ளும்போது, இது நம்மளுடைய கர்ப்பப்பைய ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த பீரியட்ஸ ரெகுலேட் பண்ணுது. இதுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மாதுளப்பழம் நம்ம டெய்லி ஒரு மாதுளப்பழம் சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது. இதுல லைகோபின் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் நமக்கு பிளட் சர்க்குலேஷன மட்டும் இம்ப்ரூவ் பண்ணல. ஈவன் நம்மளுடைய ர ஹீமோகுளோபினையும் இம்ப்ரூவ் பண்ணி, நமக்கு வந்து ரத்த சோகை ஏற்படாம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் பசலைக்கீரை. ஸோ இந்த மாதிரி கீரை வகைகளும் நம்ம நெறைய சேர்த்துக்கிறது நல்லது. துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய பழங்களும் நம்ம அதிகமா சேர்த்துக்கலாம். பீட்ரூட், கேரட் ஜூஸ் அதிகமா நம்ம குடிக்கிறது மூலியமா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.